வணக்கம். இது வாசன் மேத்தமேட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் இன்டகிரேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எவலுவேட் இன்டகிரேஷன் 0 to pi by 2 1 by 1 plus cot power 5 by 2x dx. Solution: let I equal to integration 0 to pi by 2 1 by 1 plus cot power 5 by 2 x dx. இதில் f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 by 1 plus cot power 5 by 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cot power 5 by 2 xஐ சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். அதாவது cos power 5 by 2x divided by sin power 5 by 2x அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இங்கே 1 plus cot power 5 by 2x அப்படின்னு இருக்குது. ஸோ 1 plus cos power 5 by 2x divided by sin power 5 by 2x. இப்போ எல்சிஎம் எடுத்துக்குவோம். அப்போ sin power 5 by 2x plus cos power 5 by 2x divided by sin power 5 by 2x. f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 by 1 plus cot power 5 by 2x இருக்கு. ஸோ f of x is equal to ரெசிப்ரோக்கல் ஆகிடும் sin power 5 by 2x divided by sin power 5 by 2x plus cos power 5 by 2x. இப்போ இதை இன்டகிரேஷனில் அப்ளை பண்ணிக்குவோம். Therefore, I equal to integration 0 to pi by 2 sin power 5 by 2x divided by sin power 5 by 2x plus cos power 5 by 2x dx அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். நமக்கு இன்னொரு ரிசல்ட் ஒன்று தெரியும். இன்டகிரேஷன் a to b f of x dx is equal to integration a to b f of a plus b minus x dx அப்படின்னு. அதாவது இதோட லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம், மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அது இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ I equal to integration 0 to pi by 2 ஸோ இங்கே f of x என்ன இருக்குது? f of x is equal to sin power 5 by 2x divided by sin power 5 by 2x plus cos power 5 by 2x அப்படின்னு இருக்குது. அப்போ லோயர் லிமிட்டு sin power 5 by 2 of lower limit plus upper limit minus x divided by sin power 5 by 2 of lower limit plus upper limit minus x plus cos 5 by 2 lower limit plus upper limit minus x into dx. ஓகே, இப்போ நமக்கு sin pi by 2 minus x is equal to cos x அப்படின்னு எழுதிக்கலான்னு தெரியும். அதே மாதிரி cos pi by 2 minus x is equal to
sin x அப்படின்னு எழுதிக்கலான்னு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to pi by 2. அப்போ sin பவர் 5/2 என்ன ஆகிடும், cos பவர் 5/2 எக்ஸ்ன்னு மாறிடும். டிவைடட் பை sin பவர் 5/2 இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற sin பவர் 5/2 என்ன ஆகிடும், cos பவர் 5/2x ப்ளஸ் sin பவர் 5/2x அப்படின்னு மாறிடும். அப்புறம் dx இருக்குது, dx எழுதிட்டோம். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. We add equation 1 plus 2, we get 2i equal to integration 0 to pi by 2 sin power 5/2x divided by sin power 5/2x plus cos power 5/2x dx plus integration 0 to pi by 2 cos power 5/2x divided by sin power 5/2x plus cos power 5/2x dx. இங்கே இன்டகிரேஷன் சேமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், ஒரே இன்டகிரேஷன் எழுதிடலாம். 0 to pi by 2. டினாமினேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால ஸோ டினாமினேட்டரை காமனாக எடுத்துக்கிட்டோம். அது என்ன இருக்குது, sin பவர் 5/2x ப்ளஸ் காஸ் பவர் 5/2x. நியூமரேட்டரை ஆட் பண்ணி எழுதிட போகிறேன். ஸோ sin பவர் 5/2x ப்ளஸ் காஸ் பவர் 5/2x dx. இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2i ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to pi by 2 dxன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், x கிடைக்கும். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0 to pi by 2. This is equal to pi by 2 minus lower limit. 2i equal to pi by 2. So I equal to pi by 4. We get the answer. Thank you for watching.